سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم في فرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل ما يعبو بكم ربي لولا دعاؤكم فقد كذبتم فسوف يكون لزاما. صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து நாம் தராஹியுடைய துடைக்கு பிறகு தராஹியுடைய சிந்தனை என்ற அடிப்படையிலே உரையாற்றி வந்தோம். இடையிலே நாம் நேற்றைய தினத்திலே சரியான முறையில் உரை நிறுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. அதனால் நாம் நேற்றைய இடத்திலே நாம் உரை நிறுத்தவில்லை. அன்பிற்கினியவர்களே, கடைசியாக நாம் இங்கே நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினம் நாம் இங்கே உரை நிகழ்த்துகிற பொழுது மனசாட்சி என்ற தலைப்பின் கீழ் நாம் இங்கே உரையாற்றினோம். நம்முடைய எல்லா காரியங்களும் சீர்வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அனைத்து காரியங்களும் சீர்வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனசாட்சி நம்மை சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல ஒரு சின்ன உரையாக நாம் இந்த இடத்துல நிகழ்த்தினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் குர்ஆனும் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதும், நாம் அந்த மறுமையை ஈமான் கொள்ள வேண்டும், அந்த ஈமான் இருந்தால் மட்டுமே நாம் முழுமையான மூமினாக இருக்க முடியும் என்பதும், அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அந்த மறுமையை பற்றிய ஒரு நிகழ்வு ஒன்று, மறுமை நிகழும் அல்லவா, அதற்கான அடையாளங்களை பற்றிய ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு வரலாற்று நிகழ்வோடு வல்ல ரஹ்மானுடைய ஒரு வசனத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய உரையை அமைத்துக் கொள்ளுகிறோம். அன்றிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அந்த ஆரம்ப காலகட்டம் என்ன. நம்ம வரலாற்று நீண்ட வரலாறுக்குள்ள நான் போகலை, சுருக்கமாக சில செய்திகளை சொல்லிட்டு நான் வருகிறேன். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்திலே எடுத்து வைக்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலில் அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போன்று அவங்களுடைய மருமகனார் ஹஸ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அப்போ மருமகனா இல்லை, அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்பதும், அதுபோன்று ஒரு சிலர் குடும்பத்தில் ஒரு சிலரும், அதற்கடுத்து வெளியே என்று சொன்னால், குடும்பத்திற்கு வெளியே என்று சொன்னால் பெரும்பாலும் அடிமை தலையின் கீழ் இருந்தவர்கள் தான், அடிமைகளாக்கப்பட்டிருந்தவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நாம் எல்லோருமே கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்போம். ஏன்னு சொன்னால், அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. இவருடைய அந்த மக்காவில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டங்களிலே என்னென்ன
துன்பங்களையும் தொல்லைகளையும் துயரங்களையும் சந்தித்தார்கள் என்பது நாம் அந்த வரலாறுகளை எல்லாம் ஓரளவு தெரிந்து வைத்திருப்போம். நான் இதை ஏன் சொல்லிட்டு வர்றேன்னு சொன்னால், இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நிகழ்வு ஒன்று, அந்த நிகழ்வு தான் இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்களே, இப்படி பல துன்பங்களையும் தொல்லைகளையும் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் கூட அன்பிற்கினியவர்களே என்னென்ன தொல்லைகளை கொடுத்தார்கள் என்பது நாம் எல்லோருமே அறிந்து இருக்கிற செய்தி. இவ்வளவு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த குறைஷி மக்களுக்கு எதிராக ஒரு துஆவை செய்கிறார்கள். குறைஷி மக்களுக்கு ஆதரவாக அல்ல, அந்த குறைஷி மக்களுக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு துஆ செய்கிறாங்க. என்ன துஆ அப்படின்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, அது ஒரு வரலாற்று நிகழ்வோடு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நினைவுபடுத்தி ரப்பிடத்துல என்னன்னு சொன்னா, தான் அந்த நினைவை கொண்டு வந்து ரப்பிடத்துல ஒரு துஆவை செய்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலகட்டத்திலே எப்படி 7 ஆண்டுகள் பஞ்சத்தை நீ கொடுத்தாயோ அந்த தேசத்து மக்களுக்கு, அங்கே 7 ஆண்டுகள் பஞ்சத்தை கொடுத்தாயோ, அதுபோல இந்த குறைஷி மக்கள் இருக்கிற இந்த மக்கமா நகரிலே துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நீ பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரப்பிடத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலத்தினுடைய நிகழ்வை சொல்லி காட்டி அது போன்றது ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டால் பஞ்சமும் கூட ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்டதற்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்திலே அந்த மக்கத்து மக்கள் குறைஷி மக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது, புகாரில பதிவாக இருக்கிற செய்தி. நான் சொல்ற இந்த நிகழ்வு புகாரியுடைய கிரந்தத்திலேயும் முஸ்லீமுடைய கிரந்தத்திலேயும் இன்னும் திருமதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்றாங்கன்னு சொன்னா, அந்த குறைஷி மக்கள் எலும்பு துண்டுகளை எல்லாம் எடுத்து கடித்து சாப்பிடுகிற அளவிற்கு பசியை போக்கிக் கொள்வதற்கு அந்த அளவுக்கு பஞ்சம், விளைச்சல் இல்லை, எந்த விதமான வருமானம் இல்லை, தண்ணீர் குடிக்க சரியாக குடிக்க தண்ணீர் இல்லை, கடுமையான பஞ்சம். அவங்க வைத்திருக்கிற பிராணிகள் எல்லாம், ஒட்டகங்கள் எல்லாம், குதிரைகள் எல்லாம் செத்து மடிகிற நிலைமை. அப்படி இருக்கிற நேரத்தில் செத்த பிராணிகளையும் எலும்புகளையும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா சாப்பிடுகிறார்கள். அப்படிங்கிறது அந்த வரலாற்று அந்த நிகழ்வுல அந்த துஆவிற்கு பிறகு அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த பஞ்சத்தினுடைய அந்த பஞ்சத்தினால் ஏற்பட்ட அந்த செய்தியை பற்றி பதிவு செய்கிற பொழுது இந்த செய்தி என்ன செய்றாங்கன்னு சொன்னா பதிவிடுறாங்க. புகாரில 4769 என்ற இலக்கத்திலேயும் முஸ்லீம்ல 5393 என்ற இலக்கத்திலேயும் நான் சொல்லுகிற இந்த நிகழ்வு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னாச்சுன்னு சொன்னா, மீண்டும் முதல் கூட்டத்தார், அங்கே பல கோத்திரங்கள் இருக்கிறது, அதுல முதல் கோத்திரத்தை என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்கு எதிராக ஆண்ட ரப்பிடத்திலே நீங்கள் துஆ செய்து விட்டீர்கள், நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி எங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டீர்கள், அதனால் பஞ்சம் பீடித்து விட்டது, மழைக்காக வேண்டி நீங்கள் திரும்ப துஆ செய்ய வேண்டும் என்று ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முதல் கூட்டத்தார் அந்த கிளையினர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, மன்றாடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்றாடுகிற பொழுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்கள் சொல்லுகிற அந்த ரப்பை, அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நீங்கள் மழை பொழிவிக்க ரப்பிடத்திலே கேளுங்கள் சொன்னா ஒரு நிபந்தனையோடு சொல்றாங்க. அப்படி மழை பொழிந்து விட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே ரப்பிடத்திலே கரம் எதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அல்லாஹ் மழையை இறக்கி தந்தான்,
பஞ்சம் நீங்கியது, செழிப்பாக மாறியது. அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்லப்படுகிறது, அவர்கள் மயக்கத்தின் காரணத்தினால், பசி மயக்கத்தின் காரணத்தினால் அவர்கள் கண்கள் எல்லாம் நீளம் பூத்து, சமயங்கள் நமக்கு மயக்கம் தான் என்ன முன்னாடி யார் இருந்தாலும் தெரியாது, என்ன இருக்குன்னே தெரியாது. இப்ப அவங்க பார்த்தது வானத்தை நோக்கி பார்க்கிற பொழுது புகை மூட்டம் இருப்பதை போன்று அவர்களுக்கு தோன்றுகிறது. அந்த பஞ்சத்தினுடைய நேரத்தில் வந்த மயக்கத்திலே அவர்களுக்கு வானத்தில் அவர்கள் பார்க்கிற பொழுது புகை மூட்டம் மட்டுமே தெரிகிறது. என்னன்னு அர்த்தம்னா கண்ணு சரியா தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு முதலுக்கு அந்த கூட்டத்தார் கேட்டுக்கொள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய மழை பொழிந்தது, பஞ்சம் நீங்கியது. ஆனால் மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், பொய்ப்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியை அன்பிற்கினியவர்களே அல்லாஹ்வும் குர்ஆனில சொல்லி காட்டுகிறார். 25வது அத்தியாயம் 77வது வசனத்துல அந்த செய்தியை சொல்றான் பாருங்க. குல் மா யஅபு பிகும் ரப்பி லௌலா துஆவுக்கும் ஃபகத் கذبتم ஃபஸௌஃப யகூனு லிஸாமா. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நபியே பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த இறை மறுப்பாளர்களுக்கு நாங்கள் அல்லவா பஞ்சம் ஏற்பட்டு பட்டினி மசீமா கடந்த அந்த நேரத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி உங்களிடத்துல வந்தாங்கள் அல்லவா, அவர்கள் மீண்டும் இறை மறுப்பாளர்களாக போய்விட்டார்கள். அந்த இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த இறை மறுப்பாளர்களிடத்திலே சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள் சொன்னா, நீங்கள் மட்டும் பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால், பிரார்த்தனை செய்ய கேட்டுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், தூதரிடத்துல வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் உங்களை என்னுடைய இறைவன் பெரிதுபடுத்த போவதே இல்லை. நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டீங்க, நீ கேட்டுக்கொண்டீர்கள், என்னுடைய தூதர் என்னுடைய ஹபீப் பிரார்த்தனை செய்து விட்டார், அதனால் நான் மழை பொழிவித்தேனே தவிர இறை மறுப்பாளர்களாகிய உங்களுக்காக வேண்டி நான் மழை பொழிவிக்கவில்லை என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறையிலே சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், ஃபகத் கذبتم, அதற்கு பிறகும் நீங்கள் பொய்ப்படுத்தி விட்டீர்கள், அதற்கு பிறகும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்களே என்று சொல்லி, எனவே நீங்கள் எதிர்பாருங்கள் ஃபஸௌஃப யகூனு லிஸாமா, அடுக்கடுக்கான தண்டனைகளும் வேதனைகளும் வரப்போவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே 25வது அத்தியாயத்திலே 77வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, தண்டனை உங்களுக்கு வந்தே தீரும், அடுக்கடுக்கான தண்டனைகள், அது மறுமை நாளுடைய அடையாளங்களாக இருக்கும் என்று சொல்லி அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னா விளக்கம் கொடுக்கிற பொழுது சொல்லி தருகிற செய்தியாகவும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த ஹதீஸில் இருந்து, இந்த நிகழ்வில் இருந்தும், இந்த வசனத்திலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தி என்னன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, ரப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரப்புவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ரப்பை நாம ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா ரப்புக்கு ஏதாவது நஷ்டமா அப்படின்னு சொன்னா ரப்புக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நஷ்டம் யாருக்குத்தான்? அன்பிற்கினியவர்களே, அவனுடைய அடியாராக இருக்கக்கூடிய நமக்குத்தான் அந்த நஷ்டம் ஏற்படும் என்பதும் அல்லாஹ் நாடினால் பஞ்சம் அல்ல, கடுமையான நோய்களை கொண்டு கூட சோதிப்பான் என்பது நாம் பார்க்கிற செய்தி. உதாரணத்துக்கு பாருங்க, நாம் எல்லாருமே அனுபவித்த செய்தி தான். அன்பிற்கினியவர்களே, நம்மெல்லாம் மறக்காத ஒரு நிகழ்வு சொன்னா குறிப்பா அதுவும் இந்த சமரசம் நகர் மக்கள் மறக்காத ஒரு செய்தின்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் சுனாமி. 2004 ஏற்பட்ட அந்த சுனாமி, அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி என்னை பொய்ப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்களா, என்னை ஏற்க நீங்கள் மறுக்கிறீர்களா, என்னுடைய வல்லமையை கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை நினைவுபடுத்துவதற்கான ஒரு சூழலை இப்படியெல்லாம் ஏற்படுத்துவான் என்பதை பார்க்கிறோம். அதே போல பாருங்க, 2019 நாம் எல்லாம் தெருக்களிலே நின்று போராடி கொண்டு இருக்கிறோம். தெருக்களில் நின்று என்ன செய்யறோம்? ஆங்காங்கே தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க தெருக்களில் தான் இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த மாத கணக்கிலே நாம் இருந்தோம். அன்பிற்கினியவர்களே, இரவு பகலாக தெருவிலே நாம் கடந்தோம். அன்பிற்கினியவர்களே, பட்டினியும் பசியுமாக கடந்தோம். அந்த நேரத்திலே ரப்பு நம்மீது கருணை கொண்டவனாக,
அன்பிற்கினியவர்களே, எத்துணை உள்ளங்கள், எத்துணை கைகள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்தது. எதற்காக வேண்டி? சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்கள் இந்த தேசத்திலே வரக்கூடாது என்று சொல்லி ரப்பிடத்தில் நாம் கையேந்தினோம், பிரார்த்தனை செய்தோம். எப்படி அந்த குறைசி மக்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை சொல்லி சொன்னார்களோ, நாம் எல்லோருமே பிரார்த்தனை செய்தோம் ரப்பிடத்திலே. ரப்பே ரப்பே என்று சொல்லி கோரிக்கைகளை ரப்பிடத்திலே வைத்தோம். அல்லாஹ் என்ன பண்ணா? ஒரு நோயை கொண்டு வந்து உள்ள விட்டான். யாருக்காக வேண்டி? அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு விதமான அச்சப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்ன பண்ணான்னு சொன்னா, நாம் கையேந்திய காரணத்தினால், தெருக்களிலே நாம் நின்ற காரணத்தினால் அப்படி ஒரு நோயை உலகம் செஞ்சான், உலகம் முழுக்க ஏற்படுத்தினான். இங்க நம்ம தேசத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் என்ன பண்ணான்னு சொன்னா அதை கொண்டு வந்து வைத்து எல்லோரையும் அலறவிட்டான் என்பதும், எல்லோருக்கும் பாடம் கற்பித்தான் என்பதும். அன்பிற்கினியவர்களே, நீங்கள் கையேந்தினீர்கள், உங்களுடைய அந்த கையேந்துதல் ரப்பிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டது, இதோ அப்பொழுது நிறுத்தப்பட்டது என்பதும் நாம் பார்த்த செய்தி. அன்பிற்கினியவர்களே, ஆக வல்ல ரஹ்மானுக்கு எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு நாம தொழுவணும், நாம நோன்பு வைக்கணும், நாம குர்ஆன் ஓதணும், நாம என்ன செய்யணும், அவன் இருக்கிற இன்னும் பல கட்டளைகளை நிறைவேற்றணும் என்பது அவனுக்கு தேவையில்லாதது. ஆனால் நம்முடைய இந்த உலக வாழ்விற்கும் நாளை மறுமை வாழ்விற்கும் எல்லாம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்பதும் அது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க. 44வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். நான் இந்த வசனத்தை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். அல்லாஹ் சொல்றா, எனவே வானம் தெளிவான புகையை கொண்டு வருமே, அப்படிப்பட்ட அந்த நாளினை இவர்கள் விஷயத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பீராக. அல்லாஹ் என்ன செய்றான்? இப்படியே பொய்ப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? அல்லாஹ்வை இறை நம்பிக்கை கொள்வதை விட்டு இவர்கள் நிராகரித்துக் கொண்டே இருக்கிறார்களா? கையேந்துவார்கள், பிறகு அப்படியே மறந்து விடுவார்கள், இப்படி இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்களா? இவர்கள் எதிர்பார்க்கட்டும். எனவே நபியே, இந்த மக்கள் எதிர்பார்க்கட்டும். யௌம தஅதி ஸமாஉ, வானத்திலே ஒன்று வரும். என்ன வரும்? பிதுஹானின் முபீன், தெளிவான புகை மூட்டம் ஒன்று வருமே, அந்த நாளை இவர்கள் எதிர்பார்க்கட்டும். அது வரும். எனவே அது வருவதற்கு முன்னால் நீங்கள் ரப்பை முழுமையாக நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அந்த ரப்பிடத்திலே நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே 44வது அத்தியாயத்திலே 10வது வசனத்திலே சொல்லித் தருகிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த புகை மூட்டத்தை பற்றிய செய்திகள், நிறைய செய்திகள் இருக்கிறது. 10 அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்று சொல்லி நாம் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றிய செய்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த 10ல் இது ஒன்று. ஆனா இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா 5 அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டதுன்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா விரிவுரையாளர், அதாவது குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா செய்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல லிசாமா அப்படின்னு சொல்லி மேல சொன்ன அந்த 25வது அத்தியாயத்துல 77வது வசனத்துல லிசாமான்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடரை முடிக்கிறான். அப்படி அந்த லிசாமா அப்படின்னு என்னன்னு சொன்னா அதில் அந்த அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சுருக்கமான வார்த்தையாக சொல்லி முடிச்சான். 5 அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டது. ஒன்று என்னன்னு சொன்னா புகை. புகைன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்கள் எல்லாம் நீளம் பூர்த்து புகையை போன்று தெரிந்தது. அது இப்பொழுது நடந்து விட்டது. பெரிய புகை என்பது அது பின்னால் நடக்க வேண்டி இருக்கிறது என்பது நாம் மற்ற பல செய்திகளிலிருந்து, ஹதீதுகளிலிருந்தும் வசனங்களிலிருந்தும் அறிந்து கொள்ளுகிறோம். இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்றாங்க. 2வது சந்திரன் பிளத்தல். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகளிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய வசனங்களிலேயும் ஒன்று. என்ன சொல்றான்னா சந்திரன் பிளக்கும் சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அந்த சந்திரன் பிளத்தலும் நடந்து முடிந்து விட்டது என்பதும், அதே போல ரோமர்கள் வெற்றி கொள்ளப்பட்டு மீண்டும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரோமர்கள் என்ன செய்வாங்க, மீண்டும் அவர்களை எதிராக வெற்றி கொள்ளுவார்கள் என்பதும், இப்படி மூன்று அதற்கடுத்து 4ம் 5ம் கடுமையான தண்டனையும் அல்லாஹ்வுடைய வேதனையும் சொல்லி 5 நிகழ்ந்து விட்டது என்று சொல்லி
இந்த ஹதீஸுடைய விஷயத்திற்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் அன்பிற்கினியவர்களே. ஆக ரப்பை நாம் மறந்துவிடக் கூடாது, எக்காலமும் ரப்பை நம்முடைய சிந்தனையிலே வைத்திருப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலான் மட்டுமல்லாது நம்முடைய எல்லா காலங்களும் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை ரப்புக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக, ரப்புடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, நாம் உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மறைந்து நாளை ரப்புடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்து அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.